ஜாலி மூட். அதிகாலை நேரம். காட்டில் சூரிய ஒளி மெதுவாக பரவியது. பறவைகள் இனிமையாக பாடின. இலைகள் மெதுவாக அசைந்தன. சீச்சி எலி வழக்கம் போல காட்டில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று வெட்டுக்கிளி குதித்துக் கொண்டு வந்தது. வெட்டுக்கிளி சிரித்துக் கொண்டு சொன்னது, நேற்று நீ அந்த ரகசிய குகைக்கு போனதாக கேட்டேன், அது உண்மையா என்றது. சீச்சி எலி சிரித்தான். ஆமா வெட்டுக்கிளியே, அது ஒரு சாதாரண குகை இல்லை. வெட்டுக்கிளி கொஞ்சம் பயந்தது. அப்போ உள்ள என்ன இருந்தது என்று சீச்சி எலியிடம் கேட்டது. நான் அங்கே போய் ஒரு மாய சாவி கண்டுபிடித்தேன் என்றான் சீச்சி எலி. சீச்சி எலி தன் கையில் இருந்த சிறிய மினுமினுக்கும் சாவியை காட்டினான். அந்த சாவி மெதுவாக ஒளி வீசியது. வெட்டுக்கிளி ஆச்சரியப்பட்டது. அடடா, இது சாதாரண சாவி மாதிரி தெரியலையே. அப்போது திடீரென்று நிலவொளி அந்த சாவியை தொட்டது. உடனே அந்த சாவி இன்னும் பிரகாசமாக மின்னியது. சீச்சி எலி, இந்த சாவிக்கு ஏதோ ரகசியம் இருக்கிறது போல. சீச்சி எலி தலையசைத்தான். நாம மீண்டும் அந்த குகைக்கு போய் பார்ப்போம் என்று வெட்டுக்கிளி சொன்னது. இருவரும் மெதுவாக அந்த ரகசிய குகை இருக்கும் இடத்துக்கு சென்றார்கள். குகைக்கு அருகில் சென்றதும் திடீரென்று குகை சுவரில் ஒரு மினுமினுக்கும் ரகசிய கதவு தோன்றியது. வெட்டுக்கிளி ஆச்சரியத்துடன், சீச்சி எலி, இது மாய கதவு போல இருக்கிறது என்றது. சீச்சி எலி மெதுவாக அந்த சாவியை எடுத்தான். இதை முயற்சி செய்து பார்ப்போம். அவன் சாவியை கதவின் பூட்டில் வைத்தான். கதவு மெதுவாக திறந்தது. கதவு திறந்ததும் உள்ளே ஒரு சிறிய அறை இருந்தது. அதன் நடுவில் ஒரு சிறிய தேவதை தூங்கிக் கொண்டிருந்தார். வெட்டுக்கிளி மெதுவாக கேட்டது, சீச்சி எலி, அவங்க ஏன் தூங்குறாங்க? சீச்சி எலி அந்த சாவியை பார்த்தான். இந்த சாவிதான் காரணமாக இருக்கலாம். அவன் சாவியை மெதுவாக உயர்த்தினான். அந்த சாவி திடீரென்று மிகவும் பிரகாசமாக ஒளி வீசியது. ஒளி முழு அறையையும் நிரப்பியது. சில வினாடிகள் கழித்து தேவதை மெதுவாக கண்களை திறந்தாள். அவள் மெதுவாக சிரித்தாள். தேவதை சீச்சி எலிக்கு நன்றி சொன்னாள். நீ என்னை ஒரு பழைய மந்திர சாபத்தில் இருந்து காப்பாற்றின. வெட்டுக்கிளி ஆச்சரியமாக பார்த்தது. அப்போ நீங்க இத்தனை நாளா இங்கே தூங்கிட்டு இருந்தீங்களா என்று கேட்டது.
தேவதை சிரித்தாள். ஆம், ஆனால் இப்போது நான் சுதந்திரம் அடைந்து விட்டேன். தேவதை சீச்சி எலிக்கு ஒரு மினுமினுக்கும் மாய வரைபடத்தை கொடுத்தாள். இந்த வரைபடம் உனக்கு அடுத்த பெரிய சாகசத்தை காட்டும். சீச்சி எலியும் வெட்டுக்கிளியும் அந்த வரைபடத்தை ஆச்சரியமாக பார்த்தார்கள். சீச்சி எலி மெதுவாக சொன்னான், அடுத்த சாகசம் என்னவாக இருக்கும்? அந்த வரைபடம் மெதுவாக ஒளி வீசியது. கதை முடிந்தது. ஆனால் சாகசம் இன்னும் தொடங்குகிறது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.